हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। हर हर नम पार्वती पतये, हर हर महादेवा। गोपिका जीवनस्मरणं गोविंदा கோவிந்தா. ராதாகிருஷ்ணா சகீஸ் காலபைரவருடைய சரித்திரம் பார்த்துட்டோம். அடுத்தது தண்டபாணி. இவரை தரிசனம் பண்ணாமல் நம்ம காஷி தரிசனம் முடியாது. அதனால் வேண்டி இந்த தண்டபாணியினுடைய சரித்திரத்தையும் பார்த்துருவோம். அகஸ்தியர் கூறலானார், ஏ மயூரவகனா, இப்போது அரிகேசருடைய பிறப்பை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். அவர் யாருடைய புதல்வர்? என்ன கடினமான தபசினால் அவர் எவ்விதம் ஸ்ரீமானாக ஆனார்? எப்படி அவர் தேவருக்கு இத்தனை பரம பிரியத்துக்கு பாத்திரம் ஆனார்? எப்படி அவர் காஷிவாசிகளுக்கு இதத்தை செய்யும் தண்டநாயகர் என்னும் பதவியை பெற்றார்? எப்படி இந்த மகாமதியூகி அன்னதாதா என்னும் பட்டத்தையும் பெற்றார்? க்ஷேத்திரத்தை துவேஷிப்பவர்களுடைய மதியை மயங்கச் செய்யும் சம்பிரமன் விப்ரமன் என்னும் 2 கணங்களும் அவரை பின்பற்றுபவர்களாக எவ்விதம் ஆனார்கள்? விபோ, நான் இந்த கதையை கேட்க விரும்புகிறேன், அதை கூறி என்னை அனுகிரகியுங்கள். ஸ்கந்தர் கூறலானார், மகரிஷே, கும்ப சம்பவரே, நீங்கள் மிகவும் உத்தமமான கேள்வியை கேட்டீர்கள். தண்டபாணியனுடைய இந்த சரித்திரம் காஷி வாசிகளுக்கு மிகவும் ஹிதகாரிணியாகும். மதியோகியே, இதை கேட்பதினாலேயே விஸ்வநாதருடைய அனுகிரகத்தினால் காஷி வாசத்தின் பலனை நிர்விக்னமாக அனுபவிப்பார்கள். பூர்வ காலத்தில் கந்தமாதனம் என்னும் ஒரு பர்வதம், அங்கு ஸ்ருதியான ரத்னபத்திரன் என்னும் ஒரு யக்ஷன் இருந்தான். அவன் பூர்ணபத்திரன் என்னும் ஒரு பிள்ளையை பெற்று பூர்ண சந்தோஷத்தோடு இருந்தான். பிறகு அவன் அநேக போகங்களை அனுபவித்து வயோதிக பருவத்தை அடைந்தான். சர்வ இந்திரியங்களும் சாந்தம் அடைந்து சைவ யோகத்தினால் பார்த்திவ சரீரத்தை தியாகம் செய்து சாந்திமய சிவ பதவியை அடைந்தான். பிறகு பிதாவின் காலத்துக்கு பிறகு மிகவும் கீர்த்தி வாய்ந்த பூர்ண பத்ரன் புண்ணியம் பிராப்தமாகும் அச்சல சம்பிருத்தியின் மூலம் சந்நியாச போகங்களை நன்றாக அனுபவித்தான். அவன் எல்லா மனோரதங்களையும் அடைந்தான். ஆனால் ஸ்வர்க்கம் அடைவதற்கு ஒரே சாதனம் கிரகஸ்தாசிரமம். பூஷணத்தையும் பித்திருக்களுக்கு திருப்தியையும் சம்சார தாபங்களை போக்கும் அமிர்தத்தை போன்றதும் மிகவும் பாரமான துக்கரூப சமுத்திரத்தில் விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்கு அப்பால் மாதிரியுமான புத்திர பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட புத்திரன் முகத்தை பாராததனாலும் மது மழலை இல்லாத அவனுடைய சர்வ சுத்ததரமான கிரகம் சூன்யமாக இருந்தது. தரித்திரர்களின் இதயத்தை போல் சூன்யமானதும் பட்டுப்போன மரங்களையுடைய அரண்யத்துக்கு சமானமாக இருந்தது அவன் மனம். தன் என்ற நிழலை தராத வடவிருட்சத்தின் அடியில் தங்கும் வழிப்போக்கனைப் போல குழந்தை இல்லாததால் அவன் மிகவும் வருத்தமும் வெறுப்பும் அடைந்தான். கும்பமுனியே, பிறகு பூர்ணபத்ரன் என்னும் யக்ஷணிகளுள் சிறந்த கனக குண்டலாவை அழைத்து கூறினான், காந்தே, எனது இந்த அழகான மாளிகையில் கண்ணாடிகள் மாட்டப்பட்டிருக்கின்றன. முத்துச்சரங்களின் தோரணங்களினால் ஜன்னல்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. சந்திரகாந்த கற்கள் முற்றத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மாளிகை பூரா பத்மராக கற்களும் நீல மணிகளும் பதித்து எதிரொலி காட்டுகிறது. பவழத்தாலான தூண்கள் மாளிகை தாங்கி நிற்கிறது. அஸ்திவாரமோ ஸ்பட்டிக கற்களாலானது. நவரத்ன மணிகளாலான ஜாலர்களோடு கூடின குடிகள் மேலே பறந்து கொண்டிருக்கின்றன. 4 பக்கங்களிலும் கார் அகில் சந்தனத்துடன் கூடிய புகை நறுமணத்தை பரப்பி ஆனந்திக்கின்றன. உயர்ந்த பட்டுக்களாலான மெத்தை, தலைகாணிகள், கட்டில்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் அகர் தாழம்பூ இவைகளின் வாசனையை வீசுகின்றன. மண்டபங்களுக்கு பட்டு வஸ்திரங்களாலான மேற்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ரம்யமான ஆடல் அரங்குகள் குதிரைகளின் கூட்டமாக கட்டப்பட்டிருக்கின்றன. குதிரைகளின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற மணிகளால் சின்ன சின்ன சப்தங்கள் எழுகின்றன.
அரண்மனை நூற்றுக்கணக்கான தாசைகளால் நிரம்பி வழிகிறது. நாட்டியத்தின் மூபுர சப்தத்தினால் மெய்சிலிர்த்து மயில்கள் கேகா கேகா என்ற இனிய சப்தத்தை எழுப்புகின்றன. மாடப் புறாக்கள் வட்ட வட்டமாக பறந்து சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. கிளியும் மைனாவும் தங்களுக்குள் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றன. அங்கிருக்கும் மனோகரமான நீர்நிலைகளில் அன்னப்பட்சிகள் ஜோடி ஜோடியாக நீந்துகின்றன. அங்கு சகோர பட்சிகளும் விளங்குகின்றன. மலர் மாலைகளின் சுகந்தத்தினால் கவரப்பட்டு வரும் வண்டிகளின் ரீங்காரம் எங்கும் வியாபித்திருக்கின்றன. அங்கு வீசும் காற்றில் கற்பூரம், கஸ்தூரி இவைகளின் மனம் மெல்ல மெல்ல தவழ்கின்றன. அலங்கரித்திருக்கும் சித்திர பொம்மைகளை பார்த்தாயா? அந்த வானர பொம்மையின் பற்களுக்கு இடுக்கில் மாணிக்கத்திலான மாதுளம் பழம் தொங்குகிறது. சிதறி கிடக்கும் முத்துக்களை கிளிகள் மாதுளம் விதைகள் என்று எண்ணி ஏமாறுகிறது. லட்சுமி தேவியினுடைய மற்றொரு கிரகமோ என்று தனமும் தானியமும் விரும்பி இருக்கிறது. பிரியே கனககுண்டலா, லக்ஷ்மியின் சந்தோஷ ரூபமான கர்ப்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாயே, சிசுவை தாங்கும் கர்ப்பம் இல்லாமல் இருக்கிறாயே. ஐயோ, நான் எப்படி புத்திரனுடைய முகத்தை பார்ப்பேன்? ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் குடு. புத்திரனில்லாத ஜீவன் எழப்பம். புத்திரனில்லாத அந்த கிரகம் சூன்யமாக தோன்றுகிறதே. அடி பிரியதமே, புத்திரனில்லாத இந்த சூன்ய மாளிகையின் அழகு எதற்கு? இந்த சேர்த்து வைத்திருக்கும் பணத்துக்கும் இழப்பம். நாம் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார், அது இதைவிட இழப்பம். பதி இந்த விதமாக உச்ச துணியில் பிரலாலிப்பதைக் கண்டு அந்த பதிவிரத்தை கனககுண்டலா என்ற யக்ஷினி மனதிற்குள்ளேயே நெடுமூச்சிருந்து ஏதோ சொல்லலானாள். காந்தரே, தாங்கள் ஞானவானாக இருந்தும் ஏன் வருந்துகிறீர்கள்? இப்பொழுது சந்தானம் கிடைப்பதற்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கையுடன் கேட்பீர்களானால் நான் அதை சொல்லுவேன். முயற்சி உள்ள புருஷர்களுக்கு இந்த சராச்சரத்தில் எது துர்லபம்? ஈஸ்வரனிடத்தில் சித்தத்தை சமர்ப்பித்தவர்களுக்கு அவர்களுடைய மனோரதங்கள் சித்தமாகுமே. நாதா, புருஷர்கள் தான் எப்போதும் தெய்வத்தை குற்றம் சொல்வார்கள். தெய்வலோகம் என்பது பூர்வ ஜென்மத்தில் செய்த பலனே அன்றி வேறொன்றும் இல்லை. அதனால் பூர்வ ஜென்மத்தில் செய்த பலனை நிவர்த்திக்கும் பொருட்டு புருஷார்த்தத்தை முன்னிட்டு கொண்டு எல்லா காரணங்களுக்கும் காரணமான இறைவனை சரணடைவதுதான் உச்சிதம். சந்தானம், தனம், ஸ்திரீ, புருஷன், பூஷணம், பவனம், அஸ்வங்கள், கஜங்கள், ஸ்வர்க்கம், மோட்சம் இவைகளெல்லாம் சிவபக்தியிலிருந்து அப்பாற்பட்டது இல்லை. அதிகம் சொல்வானேன், சர்வாந்தர்யாமியான பகவான் நாராயணன் கூட ஸ்ரீகண்டரை சேவித்தே ஜகத்தை பரிபாலிப்பவர் ஆனார். அதே பகவான் சம்பு பிரம்மாவை ஆக்கினார். அந்த மகாதேவருடைய அனுகிரகத்தினால் இந்திராதி தேவதைகள் லோக பாலர்கள் ஆனார்கள். சிலாதமுனி என்பவர் சந்தானம் இல்லாமல் இருந்து ஈசன் அருணினால் மரணத்தையே ஜெயித்தார். ஆனால் மிருத்யுஞ்சயன் என்னும் ஒரு பிள்ளையை பெற்றார். கால பாசத்தால் கட்டப்பட்ட ஸ்வேத கேதுவும் சம்புவின் தயவினால் வாழ்க்கையை திரும்ப பெற்றார். உபமன்யுவும் க்ஷீரசமுத்திரத்தின் பேரில் தன் அதிகாரத்தை அடைந்தான். அந்தகன் என்னும் அசுரனும் பிருங்கி என்னும் பெயருடன் சிவகணங்களுக்கு நாயகன் ஆனார். சம்புவின் கிருப்பையினால் சிவனை சேவித்து ததீச்சி மகரிஷி யுத்தத்தில் விஷ்ணு பகவானை ஜெயித்தார். தக்ஷ பிரஜாபதியும் சங்கரரை ஆராதித்து பிரஜாபதி பதவியை பெற்றார். மகாதேவர் கண்களுக்கு தென்பட்டால் நம் எல்லா மனோரதங்களிலும் மேலான பதவியை தருவார். வாக்கிற்கும் எட்டாத பதவி அது. தேகம் எடுத்தவர்களுக்கு சர்வ அபீஷ்டத்தையும் உடனே அருளும் தாத்தாவான மகேஸ்வரனை ஆராதிக்காமல் இந்த உலகில் ஒருவரும் இச்சாசக்தியை அடைய மாட்டார்கள். இது நிச்சயம். அதனால் சுவாமி, தாங்கள் சர்வ ஜனங்களுக்கு ஹிதத்தை செய்யக்கூடிய புத்திரனாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பினீர்களானால் சர்வ பிரயத்தனத்துடன் முயன்று சங்கரனை சரணாகதி அடையுங்கள். இவ்விதமாக பத்னியினுடைய வார்த்தைகளை கேட்டு சங்கீதத்தில் தேர்ச்சி அடைந்த யக்ஷனான பூர்ணபத்ரன் திருடவிரதனாய் கீத வித்தையினால் மகாதேவனை ஆராதித்து சில நாட்களுக்குள்ளாகவே தன்னுடைய பத்னியின் கர்ப்பத்தில் தன்னுடைய உயர்ந்த புத்திர வாஞ்சையை பெற்று பரிபூர்ண மனோரதத்தை அடைந்தார். காஷியில் நாதேஸ்வரரான சிவனை உபாசனை செய்து யார்தான் தங்களது அபிஷ்டங்களை அடையவில்லை? அதனால் எல்லோரும் பிரயத்தனபூர்வமாக நாதேஸ்வர் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்படி காலக்கிரமத்தில் பத்தினி கர்ப்பவதியாகி புத்திர ரத்தனத்தை பெற்று எடுத்தவுடன் பிதா பூர்ணபத்ரர் மிகவும் சந்தோஷமடைந்து
தன் புத்திரனுக்கு ரிஷிகேஷன் என்ற பெயரை வைத்தார். அகஸ்தியரே பிறகு பூர்ணபத்ரன் புத்திரனுடைய முகத்தை பார்த்து வெகு தான தர்மங்களை செய்தான். கனககுண்டலாவும் பரம ஆனந்தம் அடைந்தாள். மதனுக்கு ஒப்பான அந்த பூர்ணபத்ரனின் பாலகனும் சுக்லபக்ஷத்து சந்திரனைப் போல பிரதிதினமும் வளரத் தொடங்கினான். இந்த விதமாக அந்த குழந்தை அரிகேஷனுக்கு வயது 8 ஆயிற்று. அவன் சர்வதேவர் சிவனைத் தவிர வேறு ஒருவரையும் அறியவில்லை. குழந்தை விளையாட்டில் கூட அவன் மண்ணினால் சிவலிங்கம் பிடித்து பசுமையான புற்களை பறித்து அர்ச்சனை செய்வான். தன்னுடைய தோழர்களை சிவனுடைய பெயரை சொல்லியே அழைப்பான். ஏ சந்திரசேகரா, ஏ பூதேஷா, ஏ மிருத்யுஞ்சயா, ஏ மிருடா, ஏ ஈஸ்வரா, ஏ தூர்ஜட்டி, ஏ கண்டபரசு, ஏ மிருடானீஷா, நீலகண்டா, ஈஷா, ஸ்மராரி, பார்வதிபதி, கபாலி, பாலநயனா, சூலபாணி, மகேஸ்வரா, ஷர்மாம்பரா, திகம்பரா, கங்காதரா, விரூபாக்ஷா, சர்வபூஷணா, சிவா இத்தியாதி பெயர்களை சொல்லி அழைப்பான். தனது சமவயது குழந்தைகளை மிகவும் அன்போடு இப்படி கூறுவான். அவனுடைய 2 காதுகளும் மகாதேவனின் நாமங்களை தவிர மற்றொரு பெயரை கேட்கவே கேட்காது. அவனுடைய கால்கள் சிவாலயத்தை தவிர வேறெங்கும் செல்லாது. அவனுடைய கண்கள் வேறு எந்த உருவங்களையும் பார்க்காது. அவனுடைய நாக்கு ஹரனுடைய நாமாமிருதத்தை தவிர வேறு ருச்சியை ஏற்காது. அவனுடைய நாசி சிவனுடைய பாத பத்ம மகரந்த தவிர வேறு சுகந்தத்தை முகராது. அவனுடைய கைகள் சிவனுக்கு உற்சாகம் விளைவிக்கும் காரியங்களையே செய்யும். மனம் வேறு இடம் செல்லாது. நல்ல புத்தியுள்ள அந்த குழந்தை உண்ணக்கூடிய பருகக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் மகாதேவனுக்கு நிவேதித்த பின்பே உண்பான். அவன் எங்கும் எல்லா நிலைகளிலும் சிவன் உருவத்தை தவிர வேறு உருவத்தை காண்பதில்லை. போகும்போதும் எழும்பொழுதும் கனவிலும் உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் எல்லா சமயங்களிலும் தனது 4 பக்கங்களிலும் திரிலோச்சனையே பார்த்தான். வேறு ஒரு வித பாவமும் அவன் அறியவில்லை. அந்த பாலகன் ராத்திரியில் தூங்கும்போது கூட, திரிலோச்சனா, நீ எங்கு போகிறாய்? க்ஷண நேரம் நில்லேன் என்பான். அரிகேஷருடைய பிதா குழந்தையின் இந்த நிலையை கவனித்துவிட்டு புத்திரனுக்கு அறிவுரை கூறுவார். குழந்தாய், கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும் என்பார். இந்த குதிரைகள், மாடுகள், கன்றுகள், விதவிதமான வஸ்திரங்கள், நேர்த்தியான சால்வைகள், களஞ்சியத்தில் உள்ள அநேக விதமான ரத்தனங்கள், விதவிதமான தங்கம் வெள்ளியினால் செய்யப்பட்ட பொருட்கள், மிகவும் பெரிய பசு சாலை, வெள்ளி பித்தளைகளாலான விதவிதமான பாத்திரங்கள், நானா தேசங்களிலிருந்தும் வாங்கிய விலை உயர்ந்த வஸ்துக்கள், நேர்த்தியான சாமரம், விதமாக வாசனை திரவியங்கள், அபரிமிதமான தனராசி, இப்படி நம்மை சுற்றி 4 பக்கங்களிலும் இருக்கப்பட்ட சமஸ்த வஸ்துக்களும் பணம் சம்பாதிக்கிற வியாபாரத்துக்கான சமஸ்த வித்தைகளையும் கற்றுக்கொள். புழுதியினால் பிறழும் தரித்திரர்களைப் போல இருக்கப்பட்ட இந்த சேஷ்டைகளை விடு. எல்லா வித்தைகளையும் முதலில் கற்றுக்கொள். உத்தமமான போகங்களை அனுபவித்து சுகமாக நாட்களை கழிக்க வேண்டும். வயோதிக பருவம் வந்த பிறகு பக்தியில் ஈடுபடக்கூடாதா என்று கேட்பார். இப்படி பிதா அடிக்கடி வற்புறுத்தியும் ரிஷிகேஷன் ஒன்றையும் கேட்க மாட்டான். ஒரு சமயம் பிதா பாராமுகமாக இருக்கும் பொழுது இந்த உதார புத்திமான் பாலகன் பயந்து கொண்டேன் வீட்டை விட்டு வெளியேறினான். நடக்க நடக்க திக்கு திசை தெரியாமல் கலங்கினான். யோசிக்க தொடங்கினான். ஐயோ, நம் சிறு பிள்ளைத்தனமாக ஏன் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்? சம்போ, நான் எங்கு போவேன்? எங்கே சென்றால் எனக்கு நல்லது? நான் எனது தந்தையை விட்டு கிளம்பி வந்து விட்டேனே, என்ன செய்வேன்? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே. இன்னொரு தரம் நான் என் பிதாவின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாது என் பிதாவிடம் பேசிக்கொண்டிருக்கும் ஸ்பஷ்டமான சில வார்த்தைகளை கேட்டேன். மாதா, பிதா, சொந்த பந்து ஜனங்கள் இவர்களை யார் விட்டு வருகிறார்களோ, யாருக்கு வேறு கதியே இல்லையோ, அவர்களுக்கு ஒரே கதி வாரணாசி தான் என்று கூறினார். வயோதிகம் யாரை ஆக்கிரமித்துள்ளதோ, நோயினால் யார் வியாக்குலம் அடைந்திருக்கிறார்களோ, யாருக்கு ஒரு இடத்திலும் கதியே இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் வாரணாசியே கதி. அடிக்கடி ஆபத்தில் சிக்கிக் கொண்டவர்களும், தரித்திரத்தினால் வியாக்குலம் அடைந்தவர்களும், உலக பயத்தால் பீதியுற்றவர்களும், கர்ம பந்தங்களினால் கட்டப்பட்டவர்களும், ஸ்ருதி ஸ்மிருதி தெரியாதவர்களும், சௌச்ச ஆச்சாரங்கள் தெரியாதவர்களும், உலகத்தால் சிக்கி விழுந்தவர்களும், தானம் தபம் இவை செய்யாதவர்களும் இந்த வாரணாசியை விட்டால், இந்த பதியை விட்டால் வேறு கதி அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு வாரணாசியே கதி. யாருக்கு பந்து ஜனங்களால் அடிக்கடி அவமானங்கள் நேருகிறதோ, அவர்களுக்கு விஸ்வேஸ்வருடைய ஆனந்த கானம் மட்டுமே ஆனந்தத்தை அளிக்க வல்லது. ஏனென்றால் விஸ்வநாதருடைய அனுகிரகத்தை உடைய காசி வாசி சஜ்ஜனங்களுடைய பிடித்த இடம் ஆனந்த கானனமே ஆகிறது.
அவர்களுடைய நிரந்தரமான ஆனந்தம் காஷியிலேயே உதயமாகிறது. இந்த மகா ஸ்மசானத்தில் வாசம் செய்வதால் சமஸ்த கர்மரூபமான விதைகள் விஸ்வநாதருடைய அக்னியினால் வருபட்டு பஸ்மமாகி விடுகிறது. இதே காரணத்தினால்தான் அங்கு அனாதைகளுக்கு கதி கிடைக்கிறது. ஹரிகேசன் இவ்வாறு யோசித்து, அதாவது இந்த மகாதேவருடைய கிருப்பையால் இந்த மனித சரீரத்தை தியாகம் செய்வதால் பிறகு தேக சம்பந்தம் ஏற்படாது என்று எண்ணியவாறு ஆனந்தவனம் அவிமுக்த கஷேத்திரம் ஸ்ரீகாஷிபுரிக்கு சென்று தபசை செய்து விஸ்வேஸ்வரரை சரணடைந்தார். அதன்பின் சில நாட்கள் கழிந்த பின்னர் ஒரு தடவை பகவான் சம்பு ஆனந்த கானனத்தில் பிரவேசித்து பார்வதிக்கு தமது உத்தமமான நந்தவனத்தை காட்டத் தொடங்கினார். பிரியே, இந்த உத்தியாவனத்தில் சோபை எவ்விதம் இருக்கிறது பார். இந்த தோட்டத்தில் மந்தாரை, மாலத்தி, நவமல்லிகை, கதம்பம், சம்பகம், கோபிதாரம், கரவீரம், சாலீரம், கேதகி, குரபகா, விஜகீயத, பகுளம், அசோகம், புன்னாகம், பாட்டலம் இத்தியாதி புஷ்பங்கள் மலர்ந்து எப்படி தச திசைகளையும் பரம சுகந்தத்துடன் கூடியதாக செய்கிறது பார்த்தாயா? இந்த நவ மல்லிகைக்கு மேல் மகரந்த பொடிக்கு ஆசைப்பட்டு வண்டினங்கள் ரீங்காரம் செய்வதை பார். அநேக இடங்களில் வண்டின் வரிசைகள் மாலா ரூபமாக பூதலத்தில் வரிசையாக இறங்குவதை பார். இங்கு அசைந்தாடும் சந்தன மரங்களின் கிளைகளின் நுனியில் குயிலினங்கள் எப்படி கிரீடிக்கிறது பார்த்தாயா? இந்த விஷால அகர் விருஷத்தின் அகர் வாசனைக்காக உத்தம ஜாதி பற்றி கூட்டங்கள் மதோன்மத்தமாக கிரீடிக்கிறதே. இந்த நாக கேசரியின் இருக்கும் சால பஞ்சிகா என்னும் பறவைகள் எப்படி வினோதமாக விளையாடுகின்றன. இந்த சூமேருவை போல உன்னதமான சூமேரு ருத்ராட்ச மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கிண்ணற கணங்கள் விளையாடுகிறது. கிண்ணறி ஜோடிகள் உச்சஸ்வரத்தில் பாடுகிறார்கள். கதம்ப விருட்சத்தின் கூட்டங்களில் வண்டுகளினுடைய ஜோடிகள் ரீங்காரம் செய்கிறது. இந்த தங்க வர்ணத்தையும் விட அதன் வர்ணங்கள் சிரேஷ்டமாக இருக்கிறது. இங்கு சால, தாளம், தமாலம், இன்தாளம், வகுட்டி முதலிய விருட்சங்கள் நிரம்பி இருக்கிறது. புஷ்பங்களின் சுகந்தம் பரவி வருகிறது. கர்ஜூர விருட்சத்தின் பந்திகளில் விளங்கி கொண்டு தென்னை மரங்களை மறைத்து கொண்டு எலுமிச்ச மரங்களின் வர்ணத்தினால் தானும் வர்ணமாகிக் கொண்டு நார்த்தை மரங்களின் பசுமையாகிக் கொண்டு வண்டுகளின் ரீங்காரத்தினால் சோபிதமாகி வேப்ப மரங்கள் அடர்ந்து பருத்தி மரங்களினால் பூர்ணமானதாக இருக்கிறது. மதுரமான சுகந்தத்தை தரும் மறுக்கொழுந்து மருவு இவைகளினால் பிரகாசித்தெழுந்து லவலை என்னும் விருட்சம் அசைந்தாடுவதற்கு காரணமாக கொண்டு மந்தமாருதம் கிரீடித்து கொண்டிருக்கிறது. வேடுவச்சியின் வாத்தியத்தைப் போல சில்வண்டின் துவனி ஜங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. தட்டாகத்தின் கரையில் பன்றிகள் கிரீடித்து கொண்டிருக்கின்றன. அந்த பெண் அன்னத்தினுடைய கழுத்தில் ஒன்றி இருக்கும் தாமரை தண்டின் அசைவினால் ஆண் அன்னம் அதை ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனந்தத்துடன் இருக்கும் சக்கரவாக பட்சிகளின் குரோங்கார சப்தம் மதுரமாக கேட்கிறது. கொக்குகளின் குஞ்சுகள் திரிந்து கொண்டிருக்கின்றன. மதமுள்ள மயில்கள் சப்திக்கின்றன. மைனா பட்சிகள் கூட்டம் கூட்டமாக வியாகுலத்தோடு பறந்து சென்று கொண்டிருக்கின்றன. மந்தமாக அசைந்தாடும் கமலத்தோடு மகரந்த பொடிகள் 4 பக்கமும் பறக்கின்றன. இந்த உத்தியானம் என்னும் மனத்தை பார். மலர்ந்த தாமரையே முகமண்டலம், நீலோத்பலமே நேத்திரம், தமால விருட்சமே ஜடை, வெடித்த மாதுளைகளே பல்வரிசைகள், வண்டுகளின் வரிசை புருவங்கள், கிளிகளின் அலகுகளே மூக்கு, கமலத்தின் வாசனையே நிஸ்வாசம், அழகான தாமரை இலைகளே வஸ்திரம், கர்ணிகா பூவே ஆவரணம், கமனீயமான சங்கமே கழுத்து, ஒடிந்த விருட்சங்களின் அடிபாகமே மேலும் கீழுமான தோள்பாகம், சந்தன விருட்சத்தின் சுற்றியுள்ள சர்வராஜனே கைகள், அசோக புஷ்ப தளிர்களே விரல்கள், தாழம்பூவே நகங்கள், கம்பீரமாக விளங்கும் சிங்கமே வட்சஸ்தரம், குன்றுகளிலிருந்து பிளந்து விழுந்த பாறைகளே பெரிய உதரம், ஜலத்தின் சுழிகளே நாபி கமலம், பெரிய பெரிய விருட்சங்களே 2 தொடைகள், ஸ்தல பத்மமே சரணங்கள், மத்தகஜராஜனின் நடையே இதனுடைய நடையாக காணப்படுகிறது. இளம் வாழை கூட்டங்களின் பாத்திகளில் துளிர்த்து இளம் வாழை இலைகளே வஸ்திரம், நானாவிதமான புஷ்ப கொத்துகளே மாலைகளாக உள்ளன. இந்த வனத்தில் முள் விருட்சங்கள் கிடையாது. துஷ்ட மிருகங்களும் எருது கூட்டங்களும் தங்கள் பகையை விட்டு சஞ்சரிக்கின்றன. ஆஹா, சந்திரகாந்த மணியின் சிலையில் தூங்கும் கலைமானை பார்த்தும் வான் களங்கத்துடன் கூடிய சந்திரனை நினைவுபடுத்துகிறது. விருட்சங்களிலிருந்து சிதறி விழுகின்ற புஷ்பங்கள் நட்சத்திரங்களின் சோபையை ஜெயித்திருக்கின்றன. இவ்விதமாக பார்வதி தேவிக்கு உத்தியானவனத்தின் அழகை காட்டிக்கொண்டு மகாதேவர் அந்த வனத்துக்குள் நுழைந்தார்.
தேவதேவர் கூறினார், சர்வசுந்தரி, நீ எனக்கு எப்படி பிரியதமையோ அப்படி இந்த ஆனந்தவனம் எனக்கு மிகவும் பிரியமானது. தேவி, இந்த ஆனந்தவனத்தில் காலகதி அடைந்த ஜீவர்களின் தேகம் என்னுடைய அனுகிரகத்தினால் அமிர்த பதவியே அடைகிறது. பிறகு அவர்கள் ஜென்மமே எடுக்க வேண்டாம். எத்தனை ஜீவர்கள் வாரணாசியில் மிருத்துவை அடைகிறார்களோ என்னுடைய ஆக்னையினால் ஸ்மசானத்தில் ஜுவலிக்கும் அக்னியில் அவர்களின் கர்ம விதைகள் யாவும் பஸ்மம் ஆகிவிடும். கிரிராஜகுமாரி, எவர் இங்கு மகா ஸ்மசானத்தில் மீளா நித்திரையில் ஆழ்கிறார்களோ அவர்கள் திரும்பவும் கர்ப்பத்தில் ஜனிக்க மாட்டார்கள். ஜந்துக்கள் பிரம்மஞானம் அடைந்தால்தான் திருப்தி அடைவார்கள். பிரயாகையாக இருந்தாலுமே அல்லது பிரம்மஜான கஷேத்திரமான காஷியாக இருந்தாலுமே பிரம்மஜானம் இல்லாமல் மோட்சம் கிடையாது. அதனாலேயே நான் காசி வாசிகளுடைய அந்திம காலத்தில் பிரம்மஞானமாகிய தாரக மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அதனால் அவர்கள் க்ஷணத்தில் முக்தி அடைகிறார்கள். காஷியில் மரணம் அடைந்தவர்களை நிந்திக்கின்றவர்கள் அவர்களுடைய பாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புகழ்ந்து பேசுபவர்கள் புண்ணியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் பாபம் புண்ணியம் இரண்டும் சூன்யமாகி முக்தி அடைகிறார்கள். தேவி, கலிக்காலத்தினால் மழுங்கிய புத்தியும் இயற்கையிலேயே சஞ்சல புத்தியும் உள்ள மனிதர்களுக்கு பிரம்மஞானம் எங்கிருந்து சித்திக்கும்? இதனாலேயே தான் நான் அவர்களுக்கு இந்த ஸ்தானத்தில் பிரம்மஞானத்தை உபதேசம் செய்கிறேன். யோகிய ஜனங்கள் ஐஸ்வர்யத்தின் மோகத்தினால் யோக பிரஷ்டராகி பதிதர்கள் ஆகிறார்கள். ஆனால் காஷியில் பதிதன் ஆனவனை கூட உலகத்தில் பதிதன் என்று கூற மாட்டார்கள். அநேக யோக சாதனங்களை பயின்றாலும் கூட ஒருவன் ஒரே ஒரு ஜென்மத்தில் தத்துவ ஞானம் அடைய முடியாது. ஆனால் காஷியில் மரணம் அடைந்தவன் இந்த ஜென்மாவிலேயே முக்தி அடைகிறான். ஜீவர்கள் என்னுடைய அனுகிரகத்தினாலே இந்த அபிமுக்த மகாஷேத்திரத்தில் முக்தியை அடைவது போல வேறு எங்கும் அடைய மாட்டார்கள். யோகி அநேக ஜென்மங்களில் யோகாபியாசம் செய்தாலும் மோட்சத்தை அடைவானோ மாட்டானோ என்ற சந்தேகம் இருக்கும். ஆனால் காஷியில் மரிப்பவனுக்கு இதே ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்கும். கலிக்காலத்தில் யோகத்தினால் சித்தி கிடையாது. கலிக்காலத்தில் தபசினால் சித்தி கிடையாது. கலிக்காலத்தில் கேவலம் நியாய வழியில் சம்பாதித்த தனத்தை தானம் செய்வதனாலேயே அவன் சித்தி அடைகிறான். விரதம், தபஸ், யக்ஞம், ஜபம், தேவ பூஜை இவைகள் ஒன்றுமே முக்திக்கு சாதனம் அல்ல. தானம் ஒன்றேதான் கலியுகத்தில் முக்திக்கு சாதனம். தானம் ஒன்றினால்தான் ஒருவனுக்கு காஷி கிடைக்கும். கோரக்கலி காலத்தில் விஸ்வநாதன் ஒருவனே தெய்வம், வாரணாசி ஒன்றே மோட்சபுரி, பாகீரதியான கங்கை நதி ஒன்றே புண்ணிய பிரவாகினி, தானம் ஒன்றே விசேஷ தர்மம். காஷியில் உத்தரவாகினியான கங்கையும் என்னுடைய லிங்கமும் தான் முக்தி தரும் தாதாக்கள். ஆனால் கலியுகத்தில் இந்த இரண்டும் தானத்தின் பலத்தினால் தான் கிடைக்கும். ஏ தேவேஸ்வரி, என்னுடைய இந்த க்ஷேத்திரத்தில் வசிப்பவன் பாபியானாலும் சரி புண்ணியவானானாலும் சரி அவன் ஜீவன் முக்தனாக ஆகியே தீர்வான். இந்த விஷயத்தில் துளி கூட யோசிக்க வேண்டாம். மனுஷர்களுடைய 100 ஜென்மத்தில் சம்பாதித்த பாப புண்ணியங்கள் கூட இந்த அவிமுக்தர கஷேத்திர மகாத்மிய ஜென்மத்திற்கு ஈடாகாது. அதனால் ஏ தேவி, முமுட்சுகள் ஆனவர்கள் அடிக்கடி நூற்றுக்கணக்கான இடையூறுகளாலும் கர்மங்களாலும் இடறி விழுந்தாலும் அவிமுக்த கஷேத்திரத்தை விட்டு மட்டும் போகக்கூடாது. எவர்கள் மோட்ச சந்நியாசம் வாங்கி கொண்டு இங்கு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஜீவன் முக்தர்கள். நான் அவர்களுடைய விக்னங்களை விளக்குகிறேன். யோகிகளுடைய ஹிருதயாகாசம், கைலாசம், மந்திர பர்வதத்தின் மேல் என்னுடைய ஆசை இல்லை. காஷியில் பிரேமையுடன் வாசம் செய்வது ஒன்றே எனக்கு ஆசை. காசி வாசிகள் எனது கர்ப்பத்திலே தான் இருக்கிறார்கள். அதனால் அந்திம காலத்தில் அவர்களுக்கு நான் முக்தி கொடுக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய பிரதிஜ்ஞை ஆகும். பிரளய காலத்தில் தாமச பிரகிருதி காலமூர்த்தியின் உருவத்துடன் சராச்சர உலகத்தை லீலையாகவே விழுங்கி விடுகிறேன். ஆனால் காசியை முயற்சியுடன் ரட்சிக்கிறேன். தபதனமே கௌரி தேவி, நீயும் ஆனந்த பூமியான காசியும் எனக்கு எல்லாவற்றையும் விட இஷ்டமானவர்கள். வேறு ஒருவரும் இல்லை. காஷியை விட எனக்கு வேறு இருப்பிடம் இல்லை. காஷியை விட வேறு எங்கும் எனக்கு அனுராகம் இல்லை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். சத்தியத்தின் மேல் சத்தியம். இந்த பிரம்மாண்டமான உருண்டையின் மத்தியில் காஷியில் முக்தி என்று அனாயாசமாக ஏற்படுவது ஒன்றாகும். மற்ற இடங்களில் அஷ்டாங்க யோகம் செய்தாலும் கிடைக்காது.
தேவர் தேவியிடம் இப்படி வார்த்தையாடிக்கொண்டு அசோக மரத்தின் அடியில் தபஸ் பண்ணி கொண்டு அமர்ந்திருக்கும் ஹரிகேஷனை கண்டார். அவனுடைய தேகம் எலும்புகள் வரை உலர்ந்து போய்விட்டது. அஸ்தி கூடு ஒன்றுதான் இருக்கிறது. சரீரம் சிதிலம் அடைந்து விட்டது. கரையான் மாம்சத்தையும் இரத்தத்தையும் தின்றுவிட்டு சரீரத்தை உலர்த்தி விட்டன. உடம்பில் மாம்சமே இல்லை. அவன் ஸ்பட்டிக சிலை போல அசையாமல் உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய சோபை, சங்கு, மல்லிகை, சந்திரன், பனி இவைகளுக்கு சமமாக வெளுத்து விட்டிருந்தது. அந்த கரணத்தின் ஆதாரத்திலேயே பிராணன் இருக்கிறது. ஆயுள் மீதி இருக்கிறது. அது உயிரை காப்பாற்றுகிறது என்று புரிகிறது. இமைகள் அசைவதை பார்த்தால் இது ஒரு ஜந்துவோ என்று தோன்றுகிறது. மஞ்சள் நட்சத்திரம் போல் இருக்கும் கண்களில் தீக்ஷண பார்வையினால் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவனுடைய தபாக்னியினால் பக்கத்தில் உள்ள மரங்கள் வாடி நிற்கின்றன. ஆனாலும் அவனுடைய சௌமியமான திருஷ்டியின் காந்தியினால் அவைகள் தளிர்விட்டு கொண்டிருக்கின்றன. அவனை பார்த்தால் நிராகாரமான நிராகதங்கையுடன் சாட்சாத் தபமே பக்தி வசத்தால் மனித ரூபம் எடுத்துக்கொண்டு தபம் செய்கிறதோ என்று தோன்றுகிறது. அவனை சுற்றிலும் மான்குட்டிகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. அவனை பயங்கர முகத்துடன் கூடிய சிங்கம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கண்ட பகவதி பார்வதி பக்தாவிடம் விண்ணப்பித்து கொண்டாள். தங்களிடமே சித்தத்தை வைத்தவனாய் தங்களுடைய அதீனமான இந்த ஜீவன் தங்களுடைய தபசே கர்மம் என்றும் தாங்களே ஆசிரியம் என்பதும் தங்களை குறித்து தபசே உக்ர தபஸ் சரீரம் உலர்ந்து கிடக்கிறது. இந்த தபஸ்வியான பாலகனுக்கு நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் நாதா. இதை கேட்டு பகவான் நந்தி கைலாகு கொடுக்க பார்வதியுடன் ரிஷப வாகனத்தில் இருந்து இறங்கி தயை நிரம்பிய இதயத்துடன் சமாதி அவஸ்தையில் மூடிய நேத்திரங்களுடன் இருக்கும் பாலகன் அருகில் அமர்ந்து அவனை தடவி கொடுத்தார். பிறகு அந்த யக்ஷ பாலகன் தனது நேத்திரங்களை திறந்து எதிரில் கோட்டி சூரிய பிரகாசத்துடன் ஜொலிக்கும் திரிலோச்சனனை பார்த்தான். சந்தோஷத்தால் குழம்பி தழுதழுத்த குரலில் கூறினான், ஏ ஈஷா சம்போ கிரிஜேசா சங்கரா திரிசூலபாணி சசிகண்ட ஜெயகரா, தங்களுக்கு ஜெயம். கிருபாளுவும் கமல ஸ்பர்ஷத்தினால் எனது இந்த சரீரமாகிய லத்தை அமிர்தம் ஊறினது போல ஆயிற்று. பிறகு மகேஸ்வரன் அந்த மகா தபோநிதியான அந்த பக்தனுக்கு திராட்சையை போன்ற இனிமையான வாக்கினால் சந்தோஷமாக வரங்களை குவிக்க தொடங்கினார். ஏ யக்ஷா, நீ என்னுடைய வரத்தினால் நீ என்னுடைய பிரிய கஷேத்திரத்துக்கு தண்டம் தரித்த காவலாளியாகி இன்றிலிருந்து இங்கு ஸ்திரமாக இரு. துஷ்ட நிகிரகமும் சிஷ்ட பரிபாலனமும் செய். எனது பிரியத்துக்கு பாத்திரவானாக ஆவாய் என்றார். இப்பொழுது என்னுடைய ஆக்னையினால் உனது பெயர் இனிமேல் தண்டபாணி என்று இருக்கட்டும். நீ இந்த உத்தகண்டமான கணங்களை அடக்கி ஆழ்வாயாக. பிறகு மனுஷர்களிடமிருந்து வந்த சம்பிரமன் உட்பிரமன் என்னும் இரு கணங்களும் உனக்கு அனுச்சரர்களாக இருப்பார்கள். நீ காசிவாசிகளுடைய அந்திம காலத்தில் கழுத்தில் நீலரேகையும் சர்பராஜ கங்கணமும் நெற்றியில் அழகான கண்களும் யானைத்தோலை வஸ்திரமாக தரித்தும் இடது பக்கத்தில் அழகான அங்கனையுடனும் தலையில் பிங்கள வர்ணமான ஜடா மகுடமும் சந்திரகலையின் சோபையுடனும் சமஸ்த சரீரத்திலும் பஸ்மம் பூசிக்கொண்டும் விரூபராஜன் போல் மந்த கதியின் கௌரவ நடையுமாய் இருப்பாய். காசிவாசிகளுக்கு அன்னதாத்தா, பிராணதாத்தா, ஞானதாத்தா என்று வாயிலிருந்து வந்த சுந்தர அக்ஷரத்தால் மோக்ஷதாத்தா எல்லாம் நீயே ஆவாய். நிശ്ചல உத்தமமான நடத்தை உடையவனாக ஆவை. பாபிகளை பெரிய விக்னங்களால் பீடித்து அவர்களை சம்பிரமமான எச்சரிக்கையுடன் காசியிலிருந்து வெளியாக்கிவிடு. பக்தர்களை க்ஷணமாத்திரத்திலே எத்தனை தூரத்தில் அவர்கள் இருந்தாலும் அழைத்து வந்து பரம மோட்சத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யக்ஷராஜா, இந்த க்ஷேத்திரம் எல்லா விதத்திலும் உன்னுடைய ஆதீனத்திலேயே இருக்கும். இங்கு உன்னை ஆராதிக்காமல் ஒருவனும் முக்திக்கு பாத்திரவானாக ஆக முடியாது. அதனால் பக்தர்கள் முதலில் உனக்கு பூஜை செய்து விட்டு பிறகு என்னை வந்து ஆராதிக்கட்டும் போதும். நீ எனது இந்த புறத்தில் அத்தியக்ஷராக இருந்து கிராம வாசத்தில் தாதாவாகவும் தண்டநாயகனாகவும் ஆவாய். காசியில் உள்ள சத்ரு துஷ்டர்களை பெயர்த்து எப்போதும் சந்தோஷமாக காசியை ரட்சிப்பாய். ஏ பூர்ணபத்ரா, சுதா, தண்டநாயகா, யக்ஷ பிங்களா, ஹரிகேஷான் முக்கண் உடையவனாகி காசி வாசிகளுக்கு அன்னம், ஞானம், மோட்சம் இவைகளை அளிக்கும் தாதாவாகி எல்லா கணங்களுக்கும் நீயே தலைவனாக இரு. ஒருவன் எனது பக்தனாக இருந்தாலும் உன்னை பக்தி செய்யாமல் காசியில் இருக்கும் பிராப்தத்தை அடைய மாட்டான். தண்டபாணி, நீ சமஸ்த கணங்கள், தேவதைகள் இவர்களுக்கு தலைவனாக இருப்பாய். ஞானவாபி தீர்த்தத்தில் ஸ்நானம், தர்ப்பணம் இந்த விதிகளை செய்து முடித்து
எவன் உன்னை ஆராதிப்பானோ அந்த புண்ணியவான் எனது அதுல அனுகிரகத்தினால் பரம கிருதகிருத்தியனாகிறான். தண்டபாணி, நீ எனக்கு முன்பாக தட்சிண திசையில் துஷ்டர்களை தண்டித்து சாந்த பக்தர்களுக்கு அபயதானம் அளித்து இங்கு உனது இருக்கையை ஸ்திரமாக்கிக்கொள். மேலும் ஸ்கந்தர் கூறினார், பிராமணரே, பகவான் கிரீசர் இந்தப்படி தண்டபாணிக்கு வரம் கொடுத்து ரிஷபவாகனத்தில் ஏறி ஆனந்த வனத்துக்கு சென்றார். அப்பொழுதிலிருந்து இந்த யக்ஷராஜன் தண்டநாயகனாகி பகவானுடைய ஆதேச பிரகாரம் வாரணாசிபுரியை பூர்ணமாக அடக்கி ஆளுகிறார். நான் கூட அவன் மீது பொறாமையால் தான் இங்கு இருக்கிறேன். ஏனென்றால் நான் காசியில் இருக்கும் பொழுது அவனுடைய சட்ட திட்டங்கள் படி நான் நடக்க முடியவில்லை. முனிவரே, தங்களை போன்ற ஜிதேந்திரிய புருஷர் கூட அவனை அவமானப்படுத்தியது இதனால்தான் என்று நினைக்கிறேன். காஷியில் இருப்பவர்கள் கொஞ்சமாவது தனக்கு எதிராக நடந்து கொண்டால் கூட அந்த அரிகேஷனுக்கு தெரிந்துவிட்டால் அங்கிருந்து சுகம் அனுபவிப்பது எங்கே? தண்டபாணியை ஆராதிக்காததனால் ஒரு விதமும் அங்கு சௌகரியமாக இருக்க முடியாது. அதனால் நான் காஷியிலிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் காஷிக்கு போக வேண்டும் என்ற இச்சையினால் இங்கேயே அவனை பஜிப்பேன். ஏ ரத்ன பத்ர புத்ரா, பூர்ண பத்ரனின் தனய சிரேஷ்டா, ஏ யக்ஷா, சிவப்பிராப்தியான மோட்சத்தை அடைவதற்கு விக்னமில்லாமல் எனக்கு காஷி வாசத்தை அழியுங்கள். மகாமதே, தண்டபாணி உங்களை உலகுக்கு அளித்த பூர்ணபத்ரன் என்னும் யக்ஷரம் கனககுண்டலா என்ற யக்ஷியும் தன்யமானவர்கள். ஏ யக்ஷராஜா, நீங்கள் மேலும் மேலானவர்கள். ஏ பிங்கள நயனா, தங்களுக்கு வெற்றி கிட்டட்டும். ஏ பிங்கள ஜடாபாரா, தங்களை விட உத்தமமான வேறு ஒருவரும் கிடையாது. ஏ தண்டபாணி மகாவீரா, தங்களுக்கே வெற்றி. ஏ பயங்கரமானவர்களுக்கும் பயங்கரமானவனே, ஏ அவிமுக்த கஷேத்திரத்தின் சூத்திரதாரனே, உக்ரமான தபஸ்வியே, தண்டநாயகா, பயங்கர முகத்தை உடையவனே, விஸ்வேஸ்வரனுக்கு பிரியமானவனே, உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். சௌமியமான முகத்துடன் கூடியவனே, இந்த க்ஷேத்திரத்தில் பாவத்தை செய்பவர்களுக்கு காலனுக்கும் காலனே, நீர் மகாகாலருடைய பரம பிரேமைக்கு பாத்திரமானவர். ஏ பிராணப்பிரதா யக்ஷேந்திரா, தாங்கள் காசியில் வசிப்பவர்களுக்கு அன்னத்தையும் மோட்சத்தையும் அளிக்கும் தாதா, தங்களுடைய சரீரம் மகாரத்னங்களுடைய ஜுவலிக்கும் கிரண சமூகங்களால் சூழப்பட்டிருக்கின்றன. தங்களுக்கே ஜெயம் ஜெயம் ஜெயம். தாங்கள் எப்பொழுதும் பக்தி இல்லாத ஜனங்களுக்கு சம்பிராந்தியையும் உட்பிராந்தியையும் அளிக்கிறீர்கள். பக்தியோடு கூடினவர்களுக்கு சம்பிரமத்தையும் உட்பிரமத்தையும் நாசம் செய்கிறீர்கள். ஏ அந்திம சிங்கார சதுரா ஞான நிதி பிரதா, தங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். கௌகியின் சரண கமலங்களுடைய ஏ வண்டே, மோட்ச காலத்தில் ஞானத்தை அளிக்கும் நிபுணரே, தங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். ஏ அகஸ்திய முனிவரே, எனக்கு காஷி கிடைக்க வேண்டும் என்பதற்காக 3 காலமும் இந்த யக்ஷராஜ அஷ்டகத்தை நானே தினந்தோறும் பாராயணம் செய்கிறேன் என்று ஸ்கந்தரே கூறுகிறார். அறிவாளி ஒருவன் இந்த தண்டபாணி அஷ்டகத்தை ஸ்ரத்தையோடு பாராயணம் செய்வானே, ஆனால் அவனுக்கு ஒரு பொழுதும் காஷியில் விக்னங்கள் ஏற்படாது. அவனுக்கு பலனும் அவனுக்கு கிடைக்கும். தண்டபாணியின் உற்பத்தியான இந்த பவித்திர அத்தியாயத்தை கேட்பதும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதாலும் ஒருவன் வேறு இடத்தில் மரணம் அடைந்தாலும் கூட அடுத்த ஜென்மாவிலாவது அவன் காசியை அடைய செய்வான். தண்டபாணியினுடைய உற்பத்தியான இந்த பவித்திரமான அத்தியாயத்தை கேட்பதாலும் பாராயணம் செய்வதாலும் மற்றவர்களுக்கு கூறினாலும் விக்னங்கள் ஆகிய இடையூறுகள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படாது. இப்படி தண்டபாணியினுடைய சரித்திரம் கேட்க கிடைக்க பெற்றது. ரொம்ப அற்புதமான சரித்திரம். இதை பகவான் சங்கரரே நமக்கு எல்லாருக்கும், நம்ம சகிகள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி இந்த காசி க்ஷேத்திரத்தை பற்றி ஏதோ கிஞ்சித்து நம்ம பார்க்கறதுக்கு அனுகிரகம் அவர் பண்ணி நம்மளுக்கு இது சபலமாயிருக்கு. மேற்கொண்டு அடுத்த அத்தியாயம் கங்கா மகிமையை பற்றி நம்ம காஷி மகிமை கங்கா மகிமையை பார்த்துட்டும் அதோடு நம்ம காஷி காண்டத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्ण.